இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட கள நிலவரம், அதுவும் போன பதிவுல டாஸ்க் மட்டும் பார்த்திருப்போம். இந்த பதிவுல நியூயார்க் அப்புறம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பக்ரோஸ் பகுதிகளில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்க தெளிவா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க செந்தில். இது உங்க செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போதுக்கு நான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே வாட்ஸ்அப்போட சேனல் லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தாரன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பதிவுகள் அதிகமா போறதுனாலையும் அன்டைம்ல போறதுனாலையும் நோட்டிபிகேஷன் கரெக்டா வர மாட்டேங்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தினமும் போடக்கூடிய பதிவுகளை நீங்க பாத்துட்டீங்களா இல்லையா அப்படிங்கிற ட்ராக் உங்களால மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் இது போல தொடர்ந்து பதிவுகளை போறதுக்கு. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். போன பதிவுல உக்ரைனோட டொனெட்ஸ்க் ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ட்ராஸ்க பார்த்திருந்தோம். ஸோ ட்ராஸ்க்கு கொஞ்சம் கீழே வந்து பாத்தீங்கன்னா நியூயார்க் இருக்கு. இது அமெரிக்காவோட நியூயார்க்ல, இங்க ஒரு நியூயார்க் இருக்கு. இது இந்த பிப்ரவரி மாசமே இது ஒரு மிகப்பெரிய விஷயமா பேசிட்டு இருந்தாங்க. நியூயார்க்குள்ள என்ட்ரு ஆவாங்க அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனா இப்பதான் அது நடந்திருக்கு. இப்போ மேட்டர் என்னன்னா, இந்த நியூயார்க் முழுவதும் ரஷ்ய தரப்பு வந்து பிடிச்சிட்டாங்க. எதுக்காக இதை மார்க் பண்ற அப்படின்னா, இந்த மாசத்தோட 1ஆம் தேதி செப்டம்பர் 1ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து இங்க வந்து இண்டஸ்ட்ரியல் ஜோன்ஸ் இருக்கு. அதாவது அதிகமான கம்பெனிஸ் இருக்கக்கூடிய பகுதிகள், ட்ரோன் தயாரிக்கலாம். ரெண்டாவது இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோட்டையாட்ட பிரிசன் எப்படி வந்து ஒரு கோட்டைன்னு சொல்றோமோ அதே போல இண்டஸ்ட்ரியல் ஏரியாவும் ஒரு கோட்டை. சோ இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனியன்ஸ் இருந்தாங்க, சுத்தி வளைச்சிட்டோம் அப்படிங்கிறது போல ப்ரோ உக்ரைனியன் தரப்புல அது போல சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா நாளாக இந்த அசோவ் பிரிகேட் இருக்காங்க இல்லையா, வீர தீர சாகசம் செய்வதில் அவர் வல்லவர்கள், அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. சோ இது போல பல இடங்கள்லயும் இது போல உக்ரைனோட வீரர்கள் மாட்டிட்டாங்க அப்படிங்கும் போது உள்ள அனுப்பி விட்டு அந்த சுத்தி வளைச்சிருக்காங்க இல்லையா, அந்த பகுதியில ஒரு ஓட்டையை போட்டு உள்ள பூந்து உக்ரைனோட வீரர்களுக்கு வேணுங்கிற சப்ளைஸ் கொடுத்துட்டு ரெண்டாவது காயமடைஞ்சவங்கள மீட்டு கூட்டிட்டு வரக்கூடிய சிறந்த பணிகளை வந்து பாத்தீங்கன்னா இது போல அசோவ் பிரிகேட்ஸ் வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுல மாற்று கருத்தே இல்ல. வாழ்க அசோவ், அதுல எந்த ஒரு சேஞ்சுமே இல்ல. பட் ஆனா இதே போல வந்து பாத்தீங்கன்னா திரும்ப இந்த பகுதியில ஒரு அசால்ட் ஆபரேஷன் எடுத்து இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி உக்ரைன் தரப்பு வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவு சைட்ல லோட் ஆயிருக்கும். இந்த பதிவு எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னா செப்டம்பர் 6ஆம் தேதி, மேபி ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இது போல நடந்திருக்கலாம், ஆபரேஷன் நடந்திருக்கலாம். நம்மளுக்கு ஒரு 2 நாள் டிலேல கிடைச்சிருக்கும். பட் ஆனா இதுக்கப்புறம் ரஷ்ய தரப்பு வந்து ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் எடுத்திருக்காங்க. அதுவும் செப்டம்பர் 6ஆம் தேதி 7ஆம் தேதி அது போல ரிலீஸ் ஆச்சு. அதுக்கான வீடியோ பதிவு சைட்ல லோட் ஆயிருக்கும். இது யார் ரிலீஸ் பண்ணதுன்னா உக்ரைன் தரப்புல இருந்து. ரஷ்யா இது போல வண்டி எடுத்துட்டு வந்தாங்க, வண்டியா நாங்க அவங்கள அடிச்சிட்டோம் பாத்துக்குங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. நம்ம இதான் திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். உக்ரைன் சொல்றதா நம்ம பாக்குறோம், ரஷ்யா சொல்றதை நம்ம பாக்குறதே கிடையாது. ரஷ்ய தரப்பு இந்த இடத்துல ஒரு நாளைக்கு 30 வீடியோ விடுறாங்க. பட் ஆனா அதெல்லாம் நம்ம கேட்கறதுல பாக்கிறதும் கிடையாது. ஓகேங்களா? சோ உக்ரைன் என்ன சொல்றாங்க அப்படிங்கறது மட்டும் நம்ம ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா ஸ்லாவா உக்ரைன் மேட்டர்ஸ் இல்லையா? சோ அதனால உக்ரைன் மட்டும் நம்ம கேட்டுக்கலாம். சோ இந்த பகுதியில ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் ரஷ்ய தரப்பு திரும்பி மீண்டு எடுத்திருக்காங்க. சோ அப்படி எடுக்கும்போது ஓரளவுக்கு முன்னேற்றம் ரஷ்ய தரப்பு திரும்பி அடைஞ்சிருக்காங்க. ஆனா சில ப்ரோ ரஷ்யன் அமைப்புகளா இருக்கட்டும், இல்ல நியூட்ரல் மேப்பர்ஸா இருக்கட்டும், இவங்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்புறம் யூடியூபர்ஸ்ல இருக்கக்கூடிய மேப்பர்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ஜோன் எல்லாமே மீட் எடுத்துட்டாங்க ரஷ்யன்ஸ் அப்படிங்கிற சொல்றாங்க. அதாவது இந்த ஆபரேஷன் பிரேக் பண்றதுக்கு காரணமே உள்ள இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸை பின்வாங்கி கூட்டிட்டு போறதுக்கு தான், ஒரு சேஃப் காரிடார் ஓபன் பண்றதுக்காக தான். அது செஞ்சதுக்கு அப்புறமா ரஷ்யா முன்னேறி வந்து பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா அவங்க தரப்புன்னு சொல்லப்பட்டு வருது. அவங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு வீடியோ பதிவு சைட்ல லோட் ஆயிருக்கும். இந்த வீடியோ பதிவு ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தரப்பு வந்து கொடுக்கப்பட்ட வீடியோ பதிவு தான். இந்த வீடியோ பதிவு ரிலீஸ் ஆகிற அப்போ வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி செப்டம்பர் 10ஆம் தேதி ரஷ்ய தரப்பு வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. கொடி பறக்குதுப்பாங்க அப்படிங்கிறது போல. பட் ஆனா உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா அது ஒத்துக்கிற மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் பல ஜியோ லொகேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ரெண்டாவது உக்ரைனோட ட்ரோனே வந்து பாத்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியல் ஜோன்ல ரஷ்யன்ஸ் இருந்தாங்க, நாங்க அதை அடிச்சோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. உக்ரைனியன் சொன்னதுக்கு அப்புறம் நம்மளும் முடிவு பண்ணிக்கலாம். ஓஹோ, உக்ரைனே சொல்லிட்டாங்க, ரஷ்யா அங்க வந்துட்டாங்க, தோத்து போய் வந்துட்டாங்க இந்த பகுதியில. ஓகேங்களா? சோ அது போல வந்திருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. சோ அதுக்கான வீடியோ பதிவும் சைலோட இருக்கு. பார்த்தாலே தெரியுது உக்ரைன் வந்து பிரம்மாண்டமா அடிச்சுக்கிறாங்க ரஷ்யாவை அப்படிங்கிறது போல நம்மளா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா உள்ள முன்னேறி வந்துட்டாங்க ரஷ்யா அப்படிங்கிறது மட்டும் இங்க இருக்கக்கூடிய விஷயம். சோ இதை வந்து எப்ப மனசு வந்து உக்ரைன் தரப்பு வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா செப்டம்பர் 14ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஆமாங்க வந்துட்டாங்க, முழுவதும் பிடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ரஷ்யா தரப்பு வந்து இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் வருது. பட் அது நம்ம பார்க்க வேணாம். ஆனா மேப்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம பாத்திரலாம். ஆக்சுவலா நம்ம சொல்லக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரியல் ஜோன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதி செப்டம்பர் 14ஆம் தேதி உக்ரைன் தரப்பு வந்து ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இல்ல நாங்க எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா இல்ல, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தரப்புல வந்து இந்த ஜெலனி எல்லாம் பாதி புடிச்சிட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. பட் ஆனா உக்ரைன் தரப்புல இருந்து இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மேப் இந்த பகுதியில மாறவே இல்லை. 22ஆம் தேதி வரைக்கும் வரக்கூடிய நிலவரம் கள நிலவரம் படி உக்ரைன் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த அளவுக்கு இருக்கு.
சில பகுதிகளை நாங்க மீட் எடுத்துட்டோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ரஷ்யா தரப்புல வந்து பாத்தீங்கன்னா இல்ல அப்படிங்கிறது போல இந்த பகுதி எல்லாம் மார்க் ஆயிருக்கும். ரஷ்யாவோட மேப்பிங்கோ இல்ல அந்த சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். ஓரளவுக்கு முன்னேற்றம் ரஷ்யா தரப்பு வந்து அடைச்சிருப்பாங்க அப்படிங்கிறது போல. ரெண்டாவது அதே நேரத்துல இந்த ஷுகா பால்கா இருக்கு இல்லையா, சோ இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தரப்பு வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. டிலே ஆகிறதுக்கு காரணம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ஹோல்ஸ், அதாவது இங்க இருக்கக்கூடிய ட்ரெஞ்ச் லைன், அந்த ட்ரெஞ்ச்லாம் ரொம்ப அதிகமா பாதுகாக்கப்படுறதுனால ரஷ்யா தரப்புல முன்னேறதுக்கு கொஞ்சம் சிக்கல் ஏற்படுது. ரெண்டாவது இங்க இருக்கக்கூடிய அலெக்சாண்ட்ரியாபோல் இந்த பகுதியில பல தடவை ரஷ்யா தரப்பு வந்து ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் ட்ரை பண்ணாங்க. பட் ஆனா ரொம்ப சூப்பரா உக்ரைன் தரப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த அஃபென்சிவ் ஆபரேஷன் எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்திட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால இப்ப புறநகரங்கள்ல முன்னேறி வராங்க. ஓ நீ அலெக்சாண்ட்ரியாபோல்ல தான் நிப்ப, நாங்க பென்டனிமோனிவ்கா, சுல்கா பால்கா, அதே நேரத்துல அலெக்சாண்ட்ரியாபோல். சோ இப்போ இந்த 3 டைரக்ஷன்ல ரஷ்யா தரப்பு வந்து தாக்குதல் பண்ணிருக்காங்க. சோ ஒன்ஸ் இது வீழும் பட்சத்துல இந்த பகுதிகள் எல்லாமே வெறும் மரவரிசைகள் தானே இருக்கும். சோ அந்த டைம்ல இந்த பகுதிகள் முழுவதும் இந்த செட்டில்மெண்ட்ல இருந்து பக்கவாட்டுல முன்னேறும் போது இந்த பகுதிகள் எல்லாமே முன்னேறிலாம். ரெண்டாவது கலினோவ், நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம் இல்லையா, இந்த பக்ரோஸ்க பிடிக்கிறதுக்காக இந்த பகுதியில கான்சென்ட்ரேட் பண்ணாம ரஷ்யா தரப்புல ரொம்ப தூரம் ஊடுருவி போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த கலினோவ்ல இருந்து ஒரு அட்டாக் பண்றாங்க அப்படின்னா ஆர்ச்சரட்ரேனியா ரொம்ப ரொம்ப பக்கம். சோ அந்த பகுதியில வெறும் 5 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கு. சோ ஆர்ட்லரி ரேஞ்சா இருக்கட்டும் எல்லாமே கவர் ஆகும். சோ ரஷ்யன்ஸுக்கு அது மிக பெரும் பிரச்சனை. இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா மரியா பெல்லோசுகா அவர்கள் அவங்க தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும் அடிக்கடி அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் இல்லையா, இதைத்தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ப்ராப்பரான பிளானிங் இருந்தா இன்னத்துக்கு பல ரஷ்யன்ஸை பிடிச்சிருக்கலாங்க சுத்தி வளைச்சு. எங்க போய் குறைஞ்சிட்டு இருக்கீங்க கர்ஸ்கல அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து கொஞ்சம் கொப்பளிச்சிருந்தாங்க. பட் ஆனா என்ன பண்றது, உக்ரைன் தரப்புல ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. பட் ஆனா அது பலிக்கல அப்படிங்கிறது மட்டும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோ இப்ப திருப்பி மேப்புக்கு வந்துடலாம். சோ ஒன்ஸ் அந்த சைட்ல முன்னேறும் போது இந்த கலினோவோட கிழக்கு பகுதியிலிருந்து வந்து தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ தாக்கும் போது இந்த கலினோவ் முழுவதும் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நிலப்பகுதி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துருவாங்க. சோ நியூயார்க் எந்த அளவுக்கு முக்கியம், சோ அதே போல நியூயார்க் பக்கத்துல இருக்கக்கூடிய நெலிபிவ்கா, சோ இந்த செட்டில்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அப்படி இருந்துச்சுனாலதான், இல்லைன்னா பின்புறத்துல வந்து தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ இந்த பகுதிகள்லாம் ஏன் லூஸ் விடுறாங்க அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா நம்ம போன பதிவுலயே சொல்லியிருப்போம், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹைட்ஸ் எல்லாமே உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. சோ அதனால ஈஸியா டிஃபெண்ட் பண்ண முடியும், ஆனாலும் பண்ணல அப்படிங்கறது இங்க இருக்கக்கூடிய விஷயம். ரெண்டாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஹில் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது பெருமளவுல இல்ல. பொறுத்து இருந்தா பாக்கணும் இதெல்லாம் எந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்றதுக்கு உதவியா இருக்கு அப்படிங்கிறது போல. சோ அடுத்தது அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தோம் அப்படின்னா பக்ரோஸ்க் பகுதி. இந்த பக்ரோஸ்க் பகுதியில இப்பதான் உக்ரைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹார்டிஃப்கா முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது போல ஒத்துக்கிறதுக்கு மனசு வந்திருக்கு உக்ரைனியன்ஸ்க்கு. இந்த ஹார்டிஃப்கா மட்டும் இல்ல, கூடவே இந்த நோவோ டார்விகா இருக்கு இல்லையா, சோ அதோட மலைப்பகுதிகள் ரெண்டுமே இந்த பகுதியும் சரி இந்த பகுதியும் சரி அடுத்து இங்க இருக்கு, இது எல்லாமே கோல் மைன்ஸ், இது எல்லாமே ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம சமீபத்துல பார்த்திருந்தோம் இல்லையா, உக்ரைனோட ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்த அந்த ரோபோ வந்து பாத்தீங்கன்னா இந்த குருட்டியார்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருந்தது. சோ ரஷ்யாக்கு இந்த நிலப்பகுதிகள் முழுவதும் ரொம்ப ரொம்ப அவசியம் ஃபர்தரா ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்றதுக்கு. ஏன் அப்படின்னா இந்த பக்ரோஸ்க் பகுதியில நம்ம எப்படி சொல்லிட்டு இருக்கோம், இந்த ஆர்ச்சரட்ரேனியா பகுதியில வந்து பக்கவாட்டு தாக்குதல் பண்ண முடியும். சோ அதே போலதான் இன்னும் இந்த மர்விங்கா இருக்கு இல்லையா, சோ அது முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரல அப்படிங்கறத உக்ரைன் தரப்புல சொல்றாங்க. ரஷ்யா தரப்புலயும் சில பகுதிகள் இன்னும் இந்த பகுதியில வரல அப்படிங்கிற போல அவங்க தரப்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் இந்த பகுதி முழுவதும் வராம ரஷ்யா தரப்பு வந்து முன்னேறி போய் வேற பகுதிகளில் தாக்குதல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லிஸ்ட்விகா இந்த பகுதியில தாக்குதல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த டைம்ல உக்ரைனியன்ஸ் இந்த செலிடோவ்ல இருந்து இந்த மெரிவிங்கா பகுதியா இந்த இடத்துல மிக்கோலேவ் போய் தாக்குதல் பண்றாங்க அப்படிங்கும் போது அதே நேரத்துல இந்த கிரஸ்னியார் குருட்டியா இருக்கு இல்லையா, சோ அந்த டைம்ல இந்த ஜுர்வாவிகாவை டார்கெட் பண்றாங்க அப்படிங்கும் போது ஈஸியா இந்த பகுதியிலிருந்து இந்த பகுதியை வந்து லிங்க் பண்ணிக்கலாம். இங்க இருக்கக்கூடிய ரஷ்ய வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வளைச்சிட முடியும். சோ அந்த ஒரு காரணத்தினால இந்த புறநகரங்கள் எல்லாத்தையும் முடிச்சு அவங்க கட்பாட்டுக்குள்ள முழுவதும் எடுத்துட்டாங்க அப்படின்னா தோராயமா மார்க் பண்றேன், இங்க இருக்கக்கூடிய கிரஸ்னயார் குருட்டியார் அப்புறம் இங்க இருக்கக்கூடிய மிக்கோலேவ்கா, சோ இது எல்லாமே ரஷ்யா அவங்க கட்பாட்டுக்குள்ள எடுத்தா மட்டும்தான் அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் நோக்கி ரஷ்யா தப்பு போக முடியும். சோ அதுக்காக இங்க கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த ஹைட்ஸும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சுன்னு ப்ரோ உக்ரைனியன் தரப்பே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கீழே வந்தோம்னா உக்ரைன்ஸ், இந்த உக்ரைன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மலைப்பகுதியில பாதி வந்து அவங்க கட்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க, ஆனா பாதி வந்து இல்லைங்க அப்படிங்கறத உக்ரைன் தரப்புல இருந்து இருக்கு. ஆனா சைடுல ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும், இது உக்ரைன்ஸ்ல இருந்து வரக்கூடிய வீடியோ பதிவுகள் முழுவதும் எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிற ரஷ்யா தப்பு வந்து கொடிகளை ஏத்தி அசைச்சு அந்த இடத்துல நின்று ரஷ்ய வீரர்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் இந்த உக்ரைன்ஸ்க்கு முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இந்த உக்ரைன்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு டவுன், அந்த டவுன் வந்து பாத்தீங்கன்னா ஹிரினிக், அந்த ஹிரினிக்ல ஆல்ரெடி சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது போல ப்ரோ உக்ரைனியன் தரப்புலயும் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது மேப்ல பார்க்கும்போது தெரியும். அது மட்டும் இல்லாம இப்ப அட்வான்ஸ் ஆயிட்டு இருக்காங்க அந்த பகுதிகள் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உக்ரைனோட மேப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹிரின்கிக்கு போகக்கூடிய சப்ளை லைன்ஸை கட்டுப்படுத்துற மாதிரி ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. இதுக்கான வீடியோஸும் வர ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ பார்த்தோம்னா சைட்ல லோட் ஆயிருக்கும். ரஷ்யன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உக்ரைன்ஸ் மேல தாக்குதல் பண்ணிட்டு அந்த பகுதியில வந்து ரஷ்யன்ஸ் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா உக்ரைனியன் வந்து
நாங்க அது மேல தாக்குதல் பண்றோம் பாருங்க அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் வந்திருக்கும். நம்ம எல்லாமே உக்ரைன் சொல்ல தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உக்ரைனியன் கொடுக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல எந்த ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா கிளாரிஃபை பண்ணிடணும் இல்லையா? ஸ்லாவா உக்ரைன்ல மாற்றுக்கிறதே இருக்கக்கூடாது. சோ இப்ப நம்ம எந்த பகுதியில என்ன நடந்திருக்கு, இந்த விஷயங்கள் எங்க நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதாவது இங்க இருக்கக்கூடிய உக்ரைன்ஸ்க்கு வந்து ரஷ்யாவோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்ததுனால தான் சோ இந்த மலைப்பகுதியிலிருந்து முன்னேறி போய் இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ஹோல்ஸ் இருக்கு இல்லையா? சோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், இங்க ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் இருக்கு, இங்க ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் இருக்கு. ரெண்டாவது இங்க ஒரு சின்ன ஒரு கோல் மைன் இருக்கு. சோ இந்த கோல் மைனை பிடிக்கிறதுக்காக ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. இது ப்ரோ உக்ரைனியன்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த கோல் மைன்ல இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க, இங்க இருக்கக்கூடிய பகுதிகள் எடுத்துட்டாங்கன்ட்டு. இதுல என்னன்னா இந்த செலிடோ இருக்கு இல்லையா? இந்த செலிடோல இருந்து உக்ரைனியன்ஸ் ரொம்ப அதிகமா ரிலையபிளா வச்சிருந்த ஒரு சப்ளைல இந்த ஹின்கிக்கா இருக்கட்டும், இந்த குருத்திவ்யாரா இருக்கட்டும், இந்த ஜொரைனா இருக்கட்டும், இந்த ஆஸ்ட்ரிஃப்கா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய பல மிக முக்கியமான டவுன்ஸுக்கு இந்த செலிடோ தான் வந்து பாத்தீங்கன்னா சப்ளை லைனா இருந்துட்டு இருந்தது. சோ இந்த சப்ளை லைன்ஸை பயன்படுத்தி தான் அவங்க சப்ளைஸ் கொடுக்க முடியும். இப்போ இந்த சப்ளைஸை கட் பண்றதுனால உக்ரைன் தரப்பு வந்து வேற ஒரு பாத்தை வந்து பாத்தீங்கன்னா அவங்க சூஸ் பண்ணக்கூடிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. சோ அப்படி வரும்போது அது வந்து சுத்தி வரும். எப்பவுமே நம்மளுக்கு வரக்கூடிய லாஜிஸ்டிக் சப்ளை வந்து சுத்தி வருது அப்படிங்கும்போது அது சிக்கலை ஏற்படுத்தும். வேணுங்கிற டைமுக்கு வேணுங்கிற ஆயுதம், வேணுங்கிற மெடிக்கல் உதவி வந்து உக்ரைனோட வீரர்களுக்கு கிடைக்காது. ரெண்டாவது இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் கண்ட்ரோல் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் நான் ஒரு நாளும் நான் உங்களுக்கு கம்மி பண்ணி காட்டுறேன். அந்த உக்ரைன்ஸ்க்கு வந்து முழுவதும் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்து தான் சொன்னது. இந்த மாசம் 18ஆம் தேதியே இந்த உக்ரைன்ஸ் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. சோ அதுக்கப்புறம் முன்னேறி வந்து இந்த பகுதியில பிடிச்சிருக்காங்க. சோ உங்களுக்கு அந்த இதை நான் டேட்டை மாத்தும் போது உங்களுக்கு தெரிய வரும். சோ தொடர்ந்து இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் கண்ட்ரோல் ரஷ்ய தரப்பு வந்து அதிகமா இருக்கு. அதுவும் இந்த பகுதியிலையும் நான் மார்க் பண்ணியிருக்கிற பகுதியிலையும் அதிகமான இழப்புகள் இந்த பகுதியில ஏற்படுத்தி விட்டுட்டு இருக்காங்க. உக்ரைனோட ஹவிட்சர்ஸா இருக்கட்டும், பல விஷயங்கள் இந்த இடத்துல டிஸ்ட்ராய் பண்ணி விட்டுட்டே இருக்காங்க. எப்பவுமே ட்ரோன் கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட் ரஷ்யாக்கு வரும், அடுத்தது ரஷ்யாவோட சபட்டாஜ் ரீகான் குரூப் வருவாங்க, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரஷ்யன் ஃபோர்சஸ் வருவாங்க. சோ இது போல தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. சோ அதே நேரத்துல இந்த உக்ரைன்ஸ்லயும் முன்னேறிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க இருக்கக்கூடிய ஹவுஸ்த்ரே, இந்த கிருஷ்ணாரிஃப்காவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஹவுஸ்த்ரே, நம்ம முன்னாடி போன தடவை பார்க்கும்போது இந்த ஹவுஸ்த்ரே வந்து ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல அப்படிங்கறத சொல்லிக்கிறாங்க உக்ரைன் தரப்புன்னு சொல்லிருப்போம் இல்லையா? ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா வந்து எடுத்துட்டாங்க, கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஹோஸ்ட்ரேக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரிசன், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெயில, இந்த ஜெயில வந்து பாத்தீங்கன்னா முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படிங்கறத ப்ரோ உக்ரைனியன் தரப்பு சொல்லிக்கிறாங்க. எப்பவுமே சொல்றதுதான், ஒரு ஜெயிலுங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு கோட்டை, அதை பாதுகாத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதை பாதுகாத்திருந்தாங்களாலே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸை காப்பாத்தி இருக்க முடியும். ஏன்னா இப்ப இங்க இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸ்னால வெளி எங்கேயுமே போக முடியாது. ஏதோ ஒரு பகுதியில போய் தான் ஆகணும். ஆல்ரெடி இந்த கிரீன்கீழ சண்டை நடந்துட்டு இருக்கு, அந்த இடத்துல சுத்தி வளைச்சிட்டாங்க, போகக்கூடிய வழி எல்லாமே மாட்டிடுச்சு. ரெண்டாவது இந்த ஹோஸ்ட்ரேக் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்ளை லைன் இருக்கு, அந்த இடத்துல முன்னேறி வந்துட்டு இருக்கும்போது இவங்க இந்த வழியா போவாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ரெண்டாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய புவியியல் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கிறது தாழ்வா இருக்கும், மேல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்ஸா இருக்கும். அதாவது இப்பதான் டெரைன் லோட் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த இடத்துல ஹைட்ஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது இங்க இருக்கக்கூடிய பகுதி மட்டும் இல்ல, இந்த ஜொரைன்ல மட்டும் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய ஜெலனி த்ரூபா இருக்கு இல்லையா? சோ இந்த இடத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். சோ மலை பகுதி மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதனால உக்ரைனியன்ஸோட டேங்குகளா இருக்கட்டும், ஆர்மட் பர்சனல் வெஹிக்கிளா இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் இந்த வழியை எடுத்துட்டு போறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் தான். இதுக்கப்புறம் எந்த மாதிரி எடுத்துட்டு போறாங்க, என்ன மாதிரியான பாதுகாப்பு உக்ரைனுக்கு இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். ரெண்டாவது, இது பிரேக் ஆகுதுங்கும் போது ரஷ்யா வந்து இப்போ இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த ப்ளூ கலர்ல மார்க் ஆயிருக்கிறது ஒரு கண்டினியூஸ் ஒரு மிகப்பெரிய டிஃபென்ஸ் லேயர். ஸோ அந்த டிஃபென்ஸ் லேயரோட பக்கவாட்டுல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லேயர் எந்த இடத்துல இருந்து எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் தோராயமா மார்க் பண்ணதான். ஸோ இது வந்து பக்ரோஸ்கோட ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் லேயர். அந்த டிஃபென்ஸ் லேயர் கம்ப்ளீட்டா உக்ரைன் இழக்க போறாங்க அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய உண்மை. சோ இது எல்லாமே கனெக்டட் தான். மேல இருக்கக்கூடிய ட்ராஸ்க்ல இருந்து கீழே இருக்கக்கூடிய கிருஷ்ணாரிஃப்கா வரைக்கும் கனெக்டட் தான். அது கூடவே இந்த கிருஷ்ணாரிஃப்காவுக்கு புறநகரங்கள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செட்டில்மெண்ட்ஸ், மிக முக்கியமான டவுன்ஸ். இந்த ஹோஸ்ட்ரே விழுகுது அப்படிங்கும் போது, அடுத்து இந்த பிரச்சனை விழுகும் போது கண்டிப்பா இந்த மேக்ஸிமிலிஃப்காலாம் உக்ரைனியன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. சோ கூடிய சீக்கிரத்துல இந்த பகுதியில இருந்து பின்வாங்கி போயிட்டாங்க, இல்ல ரஷ்யா இதை முழுவதும் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இந்த ஹெக்ரோஃப்கால வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வரைக்குமே இது எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லீங்க அப்படிங்கறத சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரே நாள்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் பாருங்க. இதெல்லாம் நம்ம எப்ப சொல்லியிருந்தோம், ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரஷ்யாவோட பிரசன்ஸ் இந்த பகுதியில் இருக்கு அப்படிங்கறத போல சொல்லியிருந்தோம். இந்த மேக்ஸிமிலிஃப்கால ஏன் இப்போ இந்த அளவுக்கு வந்து அட்வான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, உக்ரைனை வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா வீடியோ பதிவுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டாவது, இந்த ஹோஸ்ட்ரேல இருந்தும் இப்ப மேக்ஸிமிலிஃப்காவோட இப்ப இந்த சைட்ல வச்சு பார்க்கும்போது நான் சொல்ல வரேன், இல்லைன்னா இப்படியே இருக்கட்டும், மேக்ஸிமிலிஃப்காவோட வடக்கு பகுதியில இருந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த ஒரு காரணத்தினால கூடிய சீக்கிரம் இந்த பகுதி முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் இந்த பகுதியில தாக்குதல் பண்ணிருக்கோம், ரஷ்யாங்க வந்தாங்க நாங்க அடிச்சிட்டோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வீடியோ பதிவுகளை விட்டுருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவு சைட்ல லோட் ஆயிருக்கும்.
ஸோ இந்த மேக்ஸிமலிஃப்கால ரஷ்யன்ஸ் என்ட்ரி ஆயிட்டாங்க. மிக பெரும் அளவுல அவங்களோட கால் தடத்தை பதிச்சுட்டாங்க. அதாவது தோத்து போய் முன்னேறி வந்துட்டாங்க ரஷ்ய தரப்பு இருந்து. உக்ரைன் தரப்பு வந்து ஜெயிச்சு பின்வாங்குறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓரளவுக்கு இந்த டொனஸ்க் ஒப்லாஸ்ட்ல மேல இருக்கக்கூடிய நியூயார்க்ல இருந்து கீழே கர்ஷ்னோரிஃப்கா வரைக்கும் இந்த மேக்ஸிமலிஃப்கா வரைக்கும் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது பார்த்திருப்போம். ஸோ அடுத்தடுத்த பதிவுகள்ல இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்திருக்கு, இந்த பக்ரோஸ்கா இருக்கட்டும், நான் ஹார்டிஃப்கா அந்த பகுதியெல்லாம் முன்னேறிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த பக்ரோஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் மெயினா உக்லிடார், இந்த உக்லிடார்லாம் ஒரு மிகப்பெரும் அஃபென்சிவ் ஆபரேஷன். நேத்திக்கு லைட்னிங் அட்டாக் ரஷ்ய தரப்பு வந்து எடுத்துருக்காங்க திரும்பவும் இந்த நியூவா உக்ரைன்ஸ்கா நோக்கி. ஸோ அதெல்லாம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது அடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.